நடுவில் வந்து சில புக்ஸ் எல்லாம் என்ட்ரி கொடுத்தாங்க. ஒரு 2-3 சாப்டர் போச்சு. அதுக்கப்புறமா ஃபார் சம் ரீசன் பிடிக்காம அப்படிலாம் கிடையாது. அந்த டைமில் ஏதோ ஒரு ரீசன்ஸ்க்காக டிஸ்கண்டினியூ பண்ண சில புக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தாய், மார்க்சிம் கார்கியோட தாய் அப்படின்ற இந்த புக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ பேஜ் படிச்சு வச்சுருக்கோம், ஏன் இப்படி வாய் குளருதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து மொத்தம் 160 பக்கம் படித்து முடிச்சிருக்கேன். இது எப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரிசாக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக, அயோட்டா கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். ஸோ அப்போ ட்ரெயின் ட்ராவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. லைக் 1.5 நாள் 1.25 நாள் வந்து நான் ட்ரெயினில் இருக்கணும். அப்படிங்கும்போது ஐ சோஸ் லைக் இது ஒரு பெரிய புக்காக இருக்குது, பார்ப்போம் நம்மளால் படித்து முடிச்சிட முடியுமா. ஏன்னா சின்ன புக்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா படித்து முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மொத்தமாக இருக்க இந்த புக்கு எடுத்துகிட்டு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு புக். ஐ வாண்டட் டு ரெஸ்யூம் இட் பேக், பட் எப்போன்னா எனக்கு தெரியல. அண்ட் இது தெரிவு செய்யப்பட்ட புதுமை பித்தன் கதைகள் அப்படின்ட்டு இந்த புக்கை நான் வந்து இந்த தாய் புக் வந்து லோகேஷ் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணான் போன வருஷம் புக் ஃபேரில். ஆனால் இன்னும் படித்து முடிக்கல. இது வந்து 2026 வாங்கினது தான். இது நான் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் வாங்கினேன். 55 ரூபா. இந்த புக்கில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 4-5 சாப்டர் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். புதுமை பித்தனோட ஷார்ட் ஸ்டோரிஸ். இதில் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் பேட். ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப பழங்காலத்து தமிழ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே புதுமை பித்தன் வந்து நம்மளுக்கு தமிழ் புக்கிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த சிறுகதை பகுதியில். அப்போ வந்து புதுமை பித்தனோட புக்ஸ்லாம் படிக்கணும், அவருடைய கதைகள் எல்லாம் வந்து படித்து இன்ஸ்பயர் ஆகணும். அண்ட் ஐ லவ் டு ரைட். இப்போ தான், பட் டைம் இல்லை. அண்ட் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் மந்தமாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, புதுமை பித்தனோட புக்கு படித்தோம்னா நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிரும். நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே தேன் மிட்டாய் மாதிரி நாவல்லாம் எழுத வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் அப்படியே ரொம்ப ஒரு எந்தூவில் வந்து கம்மான் இந்த 2026 நம்ம புக்கு படிக்கிறோம், நம்ம ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். அந்தளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஷார்ட் ஸ்டோரிஸாவது பப்ளிஷ் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்கில் வாங்கினேன். பட் எதுவுமே ஃபுல்லாக படித்து முடிக்கல. பட் இதையும் நான் படிப்பேன். இது வந்து எனக்கு நான் ஒர்க் போவேன் இல்லையா ட்ரெயினில், அப்போ எனக்கு வந்து நியர் அபவுட் 1 to 1.5 hour டைமே இருக்கும். அதனால அப்போ படிக்கிறதுக்காக இந்த புக்கு பேக்லேயே இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து அ புக் ஆஃப் லைட் வென் அ லவ்ட் ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் அப்படி சொல்லிட்டு சூப்பரான ஒரு புக். என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடோ இல்லை ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது, ஆர் ஃபிசிக்கலி இஷ்யூஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களுக்கு அது எப்படி பாதிக்கும், அவங்களுடைய லைஃப் எப்படிலாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே காம்பினேஷன் ஆஃப் லைக் ஸ்டோரிஸ் தான். ஒவ்வொருத்தவங்க இதோட ஆத்தர் வந்து பர்சனலாக அந்த கோ த்ரூ பண்ணவங்க கிட்ட அவங்களுடைய பெர்மிஷனோட அவங்களுடைய கதைகளை வாங்கி தொகுத்த புக்கு தான் வந்து அ புக் ஆஃப் லைட். ஸோ இதுலேயுமே ஒரு 2 சாப்டர் படித்தேன். கொஞ்சம் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ரிலேட்டடான பேஷண்ட்ஸை பார்க்கறதுனாலையும் ப்ளஸ் அது ரிலேட்டடாகவே புக்கும் படித்த போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, லைஃப் இஸ் நாட் ஸோ ஈஸி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சுயா. அண்ட் இந்த புக் வந்து த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அப்படி சொல்லிட்டு இது வந்து தினேஷ் பொக்கேட் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து நமக்கு அவருடைய பர்சனல் காப்பியே வந்து கொரியர் பண்ணியிருந்தார். இட் வாஸ் லிட்டில் காஸ்ட்லி. நான் அமேசானில் வாங்கியிருந்தேன்னா கூட இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்காது. இவர் கொரியர்லாம் போட்ட சார்ஜெல்லாம் சேர்த்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆயிடுச்சு. தேவையில்லாத செலவாயிடுச்சு ஆக்சுவலி. நான் இது வாங்கணுன்னே நினைக்கல, பட் இட் எண்டட் அப். ஆனால் இதை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ லைக் இப்போ இந்த புக்கு படிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப் ரீடிங் இட். ஒரு 3 சாப்டர் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ நாவல் ஆக்சுவலி, இட்ஸ் அ ஃபிக்ஷன். ஸோ ஏதோ மிலிட்ரி ரிலேட்டடாலாம் வரும். பார்ப்போம். இந்த புக் நான் படித்து முடிச்சிட்ட பிறகு ஐ வில் டெல் அபவுட் இட். அண்ட் 2 டிஃப்ரெண்ட் புக்ஸை பற்றி ஐ ஆல்சோ வாண்டட் டு டாக் இன் திஸ் வீடியோ. என்ன அப்படின்னா, ஒன்று கம்யூனிகேட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்ற புக்கை நான் ஆக்சுவலி படித்து முடிச்சிட்டேன். போன வருஷமே முடிச்சிட்டேன். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். எனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த புக் வாங்கினேன்.
ஸோ இந்த புக்கில் வாங்கினதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் சில புக்ஸ்லாம் திருப்பி திருப்பி படிக்கும்போது தான் அது மண்டையில் ஏறும் இல்லையா, அந்த மாதிரியான புக் தான் இது. இது வந்து ஒரு முறை அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாலும் மண்டையில் ஏறாது. இதில் வந்து நான் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அப்படி இம்பார்ட்டன்ட் மார்க்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் ஐ ஃபெயில்ட் இன் திஸ். ஸோ இட்ஸ் ஓகே, ஐ வில் டூ இட் அகேன். இது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். ஃபஸ்ட்லேருந்து படித்து இதை என்ன சொல்கிறாங்க, இதை உண்மையிலே என்னோடய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் 30 days சேஞ்ச் அ ஹேபிட்ஸ் சேஞ்ச் அ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் என்ன அப்படின்னா, இது என்னோட புக் கிடையாது, என்னோடய தம்பியோட புக் தான். இதில் வந்து ஒரு டாபிக் இருக்கும். மொத்தம் இதில் எத்தனை டாபிக் இருக்குன்னா 94 டாபிக்ஸ் இருக்குது. இது ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே லைக் 1 or 2 pages தான் ஒரு டாப்பிக்கும் இருக்கும். அந்த டாபிக் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். வி ஹாவ் டு டூ அ ஹோம் ஒர்க். அவங்க ஒரு கொஷினோ இல்லை ஏதோ ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ண நம்மளை பற்றி நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படி தெரியும் போது ஆப்வியஸாக நம்மளோட ஹேபிட்டோடு சேர்ந்து நம்மளோட லைஃப்பும் மாறும் அப்படின்றது தான் இந்த புக்கோட கருத்து. ஸோ இதை வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணேன். ஆனால் அது க்ரியேட் பண்ண நேரமாக என்னன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதில் என்னால் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. அண்ட் தேர் ஆர் பீப்புள் இன் தட் குரூப். இஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுடைய லைஃப் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருந்து கொஞ்சம் ஆக்டிவாக அந்த குரூப் இருந்துச்சு அப்படின்னா நாங்களுமே ஆல்ரெடி இருக்க மெம்பர்ஸை சொல்கிறேன், நாங்களுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிக் ஸ்டார்ட் இட் அகேன். அதனால் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, உங்களால் தனியாக எல்லா விஷயத்தையும் பண்ண முடியல என்ன மாதிரி இப்போது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஹாவ் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், தட் இஸ் அஸ். யூ கேன் பி வித் அஸ், we will be helping each other. So if you are interested, இது வந்து இவரே வந்து ஏதோ ஒர்க் புக்லாம் கொடுத்துருக்காராமா வெப்சைட்டில். ஆனால் அது பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நமக்கு எண்ணம் இல்லை, எனக்கு எண்ணம் இல்லை அப்படின்றதுனால இந்த புக்லேயே இப்போதைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு புக்ஸ் பற்றி பார்க்குறது. ஸோ ப்ராமிஸ் பண்ணி அது செய்யாமல் விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நான் வந்து இனி ப்ராமிஸ்லாம் பண்ண போகிறதில்ல. என்னால் என்ன எப்பப்போ பண்ண முடியுதோ அதை அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல் வாட் ஐ கேன் சே. ஏன்னா என்ன சொல்ல, என்னால் முடியும் அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு பேர்ன் அவுட் ஆகிடுது எனக்கு இப்போது. பிகாஸ் வித் ஆல் அதர் கமிட்மெண்ட்ஸ் ஐ ஹாவ் இன் ரீசன்ட் டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. So yeah, pray for my Sudandhira Rehab because we have a great vision. இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு டீட்டெயிலான ஒரு வீடியோலேயே ஆக்சுவலி ஐ ஹாவ் டு கம்யூனிகேட் வித் ஆல் ஆஃப் யூ. நான் ஏன் இதை வந்து ஆரம்பித்தேன், இதோட நோக்கம் என்ன, இது யாரை போய் சேர போகுது, இதனால யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க அப்படிலாம் நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்வேன். இட் மே டேக் ஃபியூ டேஸ் ஆர் ஐ விஷ் ஃபியூ டேஸில் இது வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வை கான்ட் யூ ஹெல்ப் ஃபார் தேட்? எனக்கு வந்து யாராச்சும் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி இஃப் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ இல்லை? ஸோ குவிக்காக நம்மளுக்கு வந்து வீடியோவும் கிடச்சிரும். ஸோ உங்களில் யாராவது லைக் எல்லாமே மோஸ்ட்லி ஃபாலோவர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க என்னை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு அப்படின்னா, ஸோ ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், நானாக கதையாக சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னா அது நல்லா இருக்கும் இல்லையா, அழகாக. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் பெரிய ஆள், நீங்கள் அதனால் இன்டர்வியூ பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை. அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்பவுமே சின்ன ஆள் தான். ஓகே, வித் பிக் விஷன். ஸோ எஸ் மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இவ்வளோ நாளாக நீங்கள் மறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, லைக் தோஸ் ஹூ ஆர் அவுட் ஆஃப் மை கான்டாக்ட், வாட்ஸ்அப் தாண்டி இன்ஸ்டாகிராமை தாண்டி இருக்கிறவங்களுக்கு இது. ஏன்னா மித்தவங்கெல்லாம் மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் தான் இருக்கீங்க. சரி, வளன்னு பேசாமல் நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு லைக்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த புக்கை இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ இந்த புக்கு படிக்கிறியா, அவர் இந்த புக்கு நீ படிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் யூ கேன் ஹாவ் அ டிஸ்கஷன் வித் யூ. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய் பாய். நன்றி. உங்களுடைய அனைத்து ஃபீட்பேக்ஸுகளும் சஜஷன்ஸ்களும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுங்க. நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அந்தளவுக்கு நான் பிஸியாலாம் இல்லை, ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்குலாம். ஸோ ஐ வில் ரிப்ளை யூ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then it is bye bye from Shweta Ramesh Babu. Ta-ta!